இந்த 55 ஹெச்பி கேட்டகரிக்குள்ளே எந்த பிராண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாண்டியர் 5055 நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சுராஜ் 744 FE XT எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா சொனாலிக்கா சிக்கந்தர் 55 DLX என்ற மாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைனா மகேந்திராவில் 585 DI அந்த மாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைனா நீகோலந்தில் 3630 என்ற மாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈச்சரில் 551 அப்படின்ற மாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 50லேருந்து 55 ஹெச்பி கேட்டகரியில் இந்த பிராண்டில் யாருமே கொடுக்காத டார்குனா இழுவைத்திறன் இந்த வண்டியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்டோட அதிகபட்சமான 35%, குறைஞ்சது 25%லேருந்து அதிகபட்சமாக 35% டார்க் பார்த்தோன்னா இந்த வண்டியில் அதிகமாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தோன்னா நீங்கள் கரும்பு லோடு அடிக்கிறதுக்கோ இல்லை லோடு போட்டு அடிக்கிறதுக்கு இது பக்காவாக யூஸ் ஆகும். நான் சொன்ன இந்த அத்தனை பிராண்டில் இருக்கிற 55 ஹெச்பியை கொடுக்கக்கூடிய டார்கை விட இந்த 50 ஹெச்பி டிராக்டர், பியூர் 50 ஹெச்பி டிராக்டர் அதை விட 30% எக்ஸ்ட்ராவே கொடுக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணலாம், எல்லா பிராண்டிலையும் கம்பேர் பண்ணுங்கள். இதனுடைய டார்கு 247 நியூட்டன் மேக்ஸிமம் டார்கு வேறு எந்த பிராண்டில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. இழுவைக்காக தான் நம்ம டிராக்டர் நம்ம வாங்குகிறோம். இழுவை எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்தளவுக்கு அந்த வண்டியுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நம்ம வேலை சுலபமாக முடியும். வண்டி திணறாமல் போகும். கம்மியான RPMல அதிகமான டார்கு கொடுக்குற ஒரே வண்டி இந்த டிஜிட்ராக்ட் 46i மட்டும்தான்.